ஹே எல்லாருக்கும் வணக்கம். நான் திவ்யா. என்னதான் கடையில் ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு தனி ஃபீல். என் பையனுக்கு நான் மேக்ஸிமம் எந்த ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் நான் கடையில் வாங்கி தர மாட்டேன். 90% என் பையனுக்கு நான் வீட்லேயே தான் ஹோம்மேடாக தான் எல்லாமே செஞ்சு தருவேன். வீக்லி ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி ரெண்டு ரெண்டு ஸ்நாக்ஸ் பண்ணி வைக்கலாம்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பீனட் ஷாட் ஆர் ப்ரோட்டீன் ஷாட்னு சொல்லுவாங்க. டெய்லி ஒரு உருண்டை இதுலேருந்து நான் கொடுத்துருவேன். இதுக்கு நம்ம ரா பீனட் வாங்குறது ரொம்ப நல்லது. நம்மளே ரோஸ்ட் பண்ணி நம்ம செஞ்சுக்கிறது நல்லது. நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்குவேன். ரா பீனட்ஸ் வாங்கி நானே ரோஸ்ட் பண்ணிப்பேன். நடக்கலை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோல் உரிச்சிட்டு அது அது ஒரு கப்பு, 1/2 கப் கரும்பு சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 2 ஏலக்காய் போட்டு நல்லா ஓரளவுக்கு கொரன்னு அரைச்சிட்டு அதை நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு அதுவே உங்களுக்கு கொஞ்சம் நடக்கலையிலேருந்து கொஞ்சம் ஆயில் விடும். அப்படிங்கிறனால நம்மளுக்கு அந்த உருண்டை கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம அதை அப்படியே உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டோம்னா இதை 3 to 4 டேஸ் நம்ம வச்சுக்கலாம். நான் டெய்லி ஒரு உருண்டை தம்பிக்கு கொடுத்துருவேன். ஏன்னா இதில் நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் இது எல்லாமே. நான் அதனால் நான் நிறைய கொடுத்துப்பேன். அடுத்தது நான் வீட் பிஸ்கெட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஒரு 3 to 4 டேஸ்க்கு நான் இந்த மாதிரி வச்சுப்பேன். அவனுக்கு டெய்லி 1 2 தான் சாப்பிடுவான். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கரும்பு சர்க்கரை 2 ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அது பொடியாக தான் இருக்கும். எங்கேயாவது க்ளம்ப்ஸ் இருந்தால் அதை கொஞ்சம் கரைச்சிரும். அதுக்கப்புறம் 1/2 கப் கீ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கீ நல்லா கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கரும்பு சர்க்கரை சேர்த்துட்டு 1 கப் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். மைதா மாவு நான் சேர்க்கவே மாட்டேன். ஃபுல்லாகவே கோதுமை மாவு மட்டும்தான். அதுலேயே நம்ம அப்படியே பிணைஞ்சிட்டே இருந்தோம்னா ரொம்ப அழுத்தி கோதுமை மாவு பதத்துக்கு பிணைய வேண்டியதில்லை. சும்மா அந்த மாதிரி ஃபுல்லாக ஈரப்பதம் ஒட்டுற மாதிரி பிணைஞ்சா போதும். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் பால் மட்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குற மாதிரி பிணைஞ்சா போதும். ரொம்ப பிணைய வேண்டியதில்லை. அப்புறம் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம கையில் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி நம்ம அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கிறலாம். நான் என்கிட்ட குக்கி கட்டர் இல்லை. அதனால நான் கையிலேயே மோல்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் குக்கி கட்டர் இருந்தால் அதில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பட்டர் ஷீட் போட்டு அதில் நம்ம ஷேப் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக மோல்ட் பண்ணி ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. தட்டில் மாற்றி வச்சுட்டு ஒரு அடி கனமான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்படி பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஓடிஜி இருந்துச்சுன்னா அதில் பண்ணிக்கலாம். அதில் நான் உப்பெல்லாம் எதுவுமே நான் போட மாட்டேன். கீழே ஒரு தட்டு கமுத்தி வச்சுட்டு மேலே அந்த தட்டை வச்சுட்டு ஒரு 18 to 25 மினிட்ஸ் நம்ம விடலாம். எனக்கு 19 மினிட்ஸ் ஆச்சு. 19லேயே நான் எடுத்துட்டேன். எனக்கு நல்லாவே வந்துருச்சு. உங்களுக்கு டைமிங் பார்த்து எடுத்துக்கோங்க. எடுக்கிறப்போ கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். டைம் ஆக தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். அதனால் எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நீங்கள் வெளியே வச்சுருங்க. அதுவே அந்த கிறிஸ்ப் கொண்டு வந்துடும். இந்த வேஃபர் பிஸ்கெட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். 150 கிராம் 35 ருபீஸ்க்கு வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெண்ணிலா ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வேஃபர்னாவே எனக்கு யூஸ்வலாக ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரை பண்ணி நெக்ஸ்ட்டு கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். நான் ஒரு 7-8 டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். குயிக்காக எல்லா வேலையும் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கவுண்டர் டாப்பை எப்போவுமே நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும். குக் பண்ணுறக்கு ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் கிடைக்கும். நான் நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் ஒரு மார்னிங் போகிறப்ப ஃப்ரெஷ் ஃபீலோடு தான் நான் இருப்பேன். எப்போவுமே இந்த சிங்கில் பாத்திரம் இருக்கிறது அது இதுன்னு எதுவுமே நான் பண்ண மாட்டேன். எல்லாத்தையுமே நான் க்ளீனாக வச்சுப்பேன். ஏன்னா பையன் இருக்கிறனால நம்மளுக்கு அந்த டைமிங்கை நான் கொஞ்சம் குறைச்சா மட்டும்தான் நான் பையன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதனால் நான் கவுண்டர் டாப்பை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும். நம்மளுக்கு குக் பண்ணுறதோட அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸாக நம்ம குக் பண்ண முடியும். ஹாப்பியாக குக் பண்ணால் தான் குக்கிங்கோட அவுட்கம் நல்லா வரும். அடுத்தது வைப்பர். இந்த வைப்பர் தான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். 1.5 இயராக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஜியோ மார்ட்டில் வாங்கினேன். இது ஒரு 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 ட்ராப் தண்ணி இருந்தாலும் அதை நல்லா வைப் பண்ணி எடுத்துருது. பாருங்கள், நான் தண்ணி ஒரு கொஞ்சம் ஊற்றி அதை நான் எப்படி வைப் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். வைப் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் போட்டு கூட நான் அதை எடுத்து காட்டுறேன். ஒரு சொட்டு கூட தண்ணி அதில் இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக வைப் பண்ணிடும். நம்ம ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தண்ணி கொட்டிருச்சுனாலும் அது அது ஒரு மாதிரி ஸ்டெயின் ஆகி ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கும் டைல்ஸில். ஸோ அதை நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே போயிடும்.
நெக்ஸ்ட் டிப் வந்து எப்போவுமே ஒரு கிச்சன் டவல் வந்து சிங்க் பக்கத்துலேயே நம்ம வச்சுருக்கணும். எதுக்கு அப்படின்னா, நான் வந்து குக் பண்ணுறப்போ அந்த தக்காளி அரிஞ்சாலோ, வெங்காயம் அரிஞ்சாலோ, பூண்டு வெட்டினாலோ ஒவ்வொரு தடவையும் நான் கை கழுவிட்டே இருப்பேன். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ண பண்ண அந்த இடம்லாம் ஃபுல்லாக ஒரு மாதிரி டர்ட் ஆகிட்டு இருக்கும். இல்லை துணியில் நம்ம துடைக்கிற பழக்கம் வந்துடும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம சிங்க் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஹேங்கிங் டவல் ஒன்று வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வெசல்ஸ் எப்போவுமே நம்ம வந்து அதாவது கிச்சனில் குக் பண்ண அந்த டைமிங் கிடைக்கிது, ஒரு 2-3 மினிட்ஸ் டைம் கிடைக்கிது அப்படின்னா அப்பப்போ கைக்கு கிடைக்கிற அந்த பாத்திரத்தை கழுவி வச்சிடணும். இல்லை அப்படின்னா அது நம்மளுக்கு நிறைய சேர்ந்துருச்சுன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும், டைம் எடுத்துக்கும். அடுத்தது கிச்சன் டூல்ஸ், எந்தெந்த டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. மினிமலிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். ஏன்னா நம்ம நிறைய வச்சுட்ருக்கோம், பாத்திரம் அது இதுன்னு வச்சுட்ருக்கோன்னா நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீல் கொடுத்துரும். எது எது தேவையோ அதை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க, கவுண்டர் டாப் கிட்ட வச்சுக்கோங்க. மற்றதெல்லாமே நம்ம வந்து மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு 4-5 இதை மட்டும்தான் நான் டூல்ஸ் மட்டும்தான் எனக்கு தேவைப்படும். அதனால அதை மட்டும் நான் பக்கத்தில் வச்சுப்பேன். அடுத்ததான் ஒரு ஸ்மால் டஸ்ட்பின் வந்து எனக்கு அதாவது எப்போவுமே எங்கள் கீழே சிங்க்கு கீழே ஒரு டஸ்ட்பின் இருக்கும். ஆனால் சின்ன சைஸில் இந்த மாதிரி ஒரு கவரில் எப்போவுமே கவுண்டர் டாப்பில் ஒன்று இருக்கும். ஏன்னா அப்பப்போ கிடைக்கிற அந்த வெங்காயம் தொளிச்சது இது எல்லாத்தையும் நான் போடுறதுக்கு வச்சுப்பேன். அடுத்தது யூட்டென்சில்ஸ், அதாவது நான் யூஸ் பண்ணுறது குக்கிங்கில் யூஸ் பண்ணுறது மொத்தமாகவே இந்த 5-6 பொருள் மட்டும்தான் எடுப்பேன். ஏன்னா நிறைய பாத்திரம் எடுத்து நான் குக் பண்ண மாட்டேன். இந்த 4-5 பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி ரீயூஸ் பேன்ஸ் இந்த மாதிரி ஒரு டிப் இருக்குது. அப்படின்னா ரசம் வைக்கிறது, இப்போ ஒரு பேனில் ரசம் வச்சு எடுத்துட்டோம்னா அதே பேனில் நம்ம தாளித்து விடுறதுன்னா ஏதாவது விடலாம், இல்லை காய் வணக்கிறதுனா வணக்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.